ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பார்த்தீங்களா விவோ V21e அப்படி சொல்கிற இந்த மொபைல் தான் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்களா ஜூன் 2021 தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க. லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 6 மந்த் தான் ஆகுது. இந்த மொபைலோட அன்பாக்சிங்கும் குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மொபைலை வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ரிவ்யூயும் இந்த அன்பாக்சிங்கும் உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்குது டெக் நியூஸ் சாம். நான் தான் உங்கள் சாம் ஜோசப் பேசுகிறேன். சக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விவோ V21eயோட குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசஸ் தான் தந்துக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 5G மொபைல் ப்ராசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டா கோர் ப்ராசஸ். ஸோ மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செமையாக இருக்கும் இந்த ப்ராசரை. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லாவே இருக்கும் இந்த ப்ராசரை. இந்த ப்ராசரோட ரிவ்யூவை நான் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் 8GB ரேம் வேரியண்ட், அதுக்கப்புறம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் தந்துருக்குறாங்க. டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 6.44 இன்ச் ஆமல்டு டிஸ்பிளே தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இவங்க சூப்பர் ஆமல்டே தந்துருக்கலாம், பட் ஆனால் ஆமல்டு டிஸ்பிளே தான் தந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ட்ராப் நாச். எல்லாருமே வாட்டர் ட்ராப் நாச்சில் இருந்து மூவ் ஆகிட்டாங்க, பட் ஆனால் இவங்க இன்னுமே வாட்டர் ட்ராப் நாச் தான் தந்துக்கிறாங்க. டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டு, அது ஓகே. பட் ஆனால் இவங்க இந்த பட்ஜெட்டில் சூப்பர் ஆமல்டு தந்துக்கலாம். 6.44 இன்ச் தான் தந்துக்கிறாங்க. இதோட கொஞ்சம் பெருசாகவே தந்து இருக்கலாம். இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா இல்லை ரியர் கேமரா ஃபஸ்ட்டு பார்த்தல. நம்ம ரியர் கேமரா வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 64+8 தந்துக்கிறாங்க. 8 அல்ட்ரா வைட் ஷாட் எடுக்கிறதுக்காக 120 டிகிரியில் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் 1080 பிக்சலில் தான் எடுக்க முடியும். 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. அதுவும் 1080 பிக்சல்லையும் பார்த்தீங்கன்னா 30 fps வரைக்கும் தான் நம்மளுக்கு ஷூட் பண்ணுற மாதிரி தந்துக்கிறாங்க. இந்த கேமரா குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது, ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது, கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது கம்மியாக தான் தந்த மாதிரி இருக்குது. மற்ற பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக தராங்க. இவங்க கம்மியாக தான் தந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மேக்ரோ ஷாட்டும் இல்லை, டெப்த்து ஷாட்டும் இல்லை. மற்ற பிராண்டு தான் தர மாதிரி 2 மெகாபிக்சல் தந்து ஏமாற்றாமல் ஒழுங்காக 2 கேமராவோ ஏதோ ஓரளவுக்கு தந்து மேட்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 32 MHz வைட் ஆங்கிள் ஷாட் தந்துக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 at 30 fps தான் எடுக்கிற மாதிரி தந்துக்கிறாங்க. நிறைய பிராண்டு பார்த்தீங்கன்னா 4K at 30 fps கொடுக்குறாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அப்படி இருக்கும் போது இவங்க கம்மியாக தந்தது எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் தோணுது. பேட்ரி வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 4000 mAh பேட்ரி பவர் தந்துக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தந்துக்கிறாங்க. நிறைய பிராண்டை பார்த்தீங்கன்னா 33 வாட் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தருவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 44 தந்தது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் தோணுது. இப்போ நம்ம விவோ V21eயோட மொபைல் ஃபோனோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் வால்யூம் டவுன் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவர் பட்டன் தந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட்டு சி டைப் தந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிம் ஸ்லாட்டு தந்துக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு டாப்பில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் செகண்டரி மைக் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் தந்துக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அப்படியே ஸ்ப்ளெயினாக விட்டுட்டாங்க. இந்த மொபைலோட டிசைன் வைஸ் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் ஃப்ரண்ட்டில் தந்துக்கிறாங்க. எனக்கு இது பர்சனலாக பிடிக்காது. எனக்கு பஞ்சுவல் தான் பிடிக்கும். எல்லா மொபைல் பிராண்டுமே இப்போ பஞ்சுவலுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இவங்க இனிமேல் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்தது நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன்.
சரி, அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா, இவங்களோட கலர் கிரேடியன்ட் செம்மையாவே இருக்குது பார்க்கறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நல்ல டிசைன் மேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனா இதில டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிங்கர வச்சா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகுது. ஸோ வந்து இது டிஸ்அட்வான்டேஜா தான் நான் பார்க்குறேன். பட் ஆனா டிசைன் வைஸ், லுக் வைஸ் செம்மையாவே இருக்குது. பிரீமியம் லுக் குடுக்குது. அவங்களோட மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா, மேல அப்படியே வந்து ஒரு கட்ட மாரி வந்து அப்படியே ஒல்லியாவுது. இது பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குது. டிசைன் வந்து சைட்ல செம்மையா மேட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேடு தான். தரமான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிளாஸுமே கிடையாது, மெட்டலுமே யூஸ் பண்ணல. அதனால தான் இவங்களோட வெயிட் பேலன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு 176 கிராம் வெயிட் உள்ள ஒரு மொபைலாக இது அமையுது. ஸோ வந்து நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்குது. வெயிட் அந்த அளவு இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து நம்ம பிடிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எதனால் பார்த்தீங்களா, அவங்களோட மேட் ஃபினிஷ் தான் இதுக்கு காரணம். ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவுமே இல்லாமல் இவங்களோட யூஐ வைஸ் பார்க்கும்போது நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபீலை கொடுக்குது நம்ம யூஸ் பண்ணும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸ் தான் தந்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஸ்மூத்தான யூஐ தந்தனால ஒரு ஸ்மூத்தான லுக் தருது. ஸ்மூத்தான ஒரு ஃபீலை கொடுக்குது நம்ம யூஸ் பண்ணும்போது. இந்த மொபைலோட பேட்டரி ரிவ்யூ அப்படி பார்த்தீங்கன்னா 4000 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி பவர் தந்துக்கிறாங்க. இந்த பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 டேஸ் வரைக்கும் வரும். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே இல்லை வந்து ஆஃப் டேவோட கம்மியாக தான் வரும். பட் ஆனால் இவங்க 44 வாட் பவர் அடாப்டர் தந்தனால சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிடும். 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் ஃபுல் சார்ஜ் ஆகுது. ஸோ வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது பேட்டரி பவர் வைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா 33 வாட் தான் தருவாங்க. இவங்க 44 வாட் தந்தது குயிக்காகவே சார்ஜ் ஆகிடும். ஸோ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பேட்டரி வைஸ் பார்க்கும்போது சூப்பர். இந்த மொபைலோட ஆடியோ வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் தந்துக்கிறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தந்திருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி தருது இது. இருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு டியூயல் ஸ்பீக்கர் தந்துக்கலாம். பட் இருந்தாலும் சிங்கிள் ஸ்பீக்கர் தந்தது ஓகேவாக தான் இருக்குது ஆடியோ வைஸ். இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஆக்டா கோர் ப்ராசஸ். ஸோ வந்து மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது அப்படி சொல்லலாம். இதுவுமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படி சொல்கிறது ஒரு கேமிங் ப்ராசஸ் தான். கேம் கூட பப்ஜி கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பட் இருந்தாலும் லைட்டான ஹீட் இஷ்யூ ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்குமே வார்ம் இஷ்யூ இருக்கும். பட் ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் லைட்டான ஹீட் இஷ்யூ ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படி சொல்கிற இந்த ப்ராசஸரை 15K ரேஞ்சிலே நிறைய பிராண்டு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க 25K ரேஞ்சில் இந்த ப்ராசஸரை கொண்டு வந்தது அந்த அளவு எனக்கு ஒர்த்தாக தோணலை. இவங்க நினச்சிருந்தா டைமென்சிட்டி 1200 இந்த செக்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர் உள்ள ஒரு மொபைலாக இந்த பட்ஜெட்டுக்கு அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் டைமென்சிட்டி 700 கொடுத்தது எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக மாதிரி தான் தோணுது. ஃபைனலாக இந்த மொபைலோட கேமரா டெஸ்ட் வைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் எடுக்கும் போது, ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும், நைட்டில் எடுக்கும் போது நம்மளுக்கு கேமரா செம்மையாக திணறுதுங்க. நைட் மோட் அப்படி ஒரு விஷயம் தந்துருக்காங்க. இருந்தாலுமே நைட்டில் எடுக்கும்போது திணறுது. இவங்க ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் அப்படி ஒரு விஷயத்தையும் ஃப்ரண்ட்டுக்காக தந்துருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பட் இருந்தாலும் நைட்டில் எடுக்கும் போது புள்ளி புள்ளியாக அந்த பிக்சல் தான் உடஞ்சி தான் வருது. இருந்தாலும் சுத்தமாக லைட் இல்லாத நேரத்தில் அந்த ஃப்ளாஷ் லைட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓரளவுக்காச்சு நம்ம மூஞ்சை எடுத்து தருது. பட் ஆனால் குவாலிட்டி இல்லாத பட்சத்தில், குவாலிட்டி மட்டும்தான் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல ஒரு பிக்சரை எடுத்து தருது. அந்த ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. பட் இருந்தாலும் நைட் நேரத்தில் அந்த அளவு குவாலிட்டி தரல தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளால் 1080 பிக்சலில் தான் வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும், அது 30 fps தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். இது செம டிஸ்அட்வான்டேஜ். இந்த பட்ஜெட்டில் நிறைய பேர் 4K at 30 fps கொண்டு வந்துட்டாங்க. சாம்சங்காக இருக்கட்டும் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க இன்னுமே 1080 கொடுத்தது அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் அமையுது. இந்த இதில் கேமரா குவாலிட்டி வைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கேமரா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. எடுக்கும் போது தான் தெரியுது. அதில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்ச மாதிரி எனக்கு தோணுது. எதனால் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங்காக அந்த வேர்வை தண்ணி அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக காட்டுற மாதிரி, புள்ளி புள்ளியாக இல்லை, கொஞ்சம் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தாடியாக இருக்கட்டும் அந்த இடம் தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் உடையிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபோக்கஸ் இவங்க செமையாக இந்த மொபைலில் பண்ணி தந்துருக்காங்க. ஃபோக்கஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. அதுவும் கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸ் வைஸ் செமையாக இருக்குது. ஷார்ப்னஸ் கம்மியாக்கணும். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ லைட் க்ரீனாக இருந்தால் லைட்டாக திக் க்ரீன் மாதிரி காட்டும். நார்மல் நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் காட்டாமல் கொஞ்சம் கலரிங் ஏற்றி காட்டும். இது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட நார்மல் குவாலிட்டி காட்டாமல் கொஞ்சம் அதோட கலர் பிக்மெண்ட் எக்ஸ்ட்ரா காட்டுற மாதிரி தான்
இருக்குது. நீங்களே கேமரா எப்படி தான் இருக்குது அதோட சாம்பிள்ஸ் தான் அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இது வந்து Vivo V21 பேக் வீடியோ எடுக்கிறோம் 1080 பிக்சலில். இதோட வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம். Vivo V21 எடுக்கிற ஃப்ரண்ட் வீடியோ. இது வந்து 1080 பிக்சலில் எடுக்கிறோம். இதோட வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை மற்ற வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.